ஆடி அமாவாசை, ஆடி கடைசி வெள்ளி இது எல்லாமே இந்த வாரத்தில் வருது. அப்போ கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான பாயசம் எல்லார் வீட்லேயும் செய்வோம். ஆனால் இந்த பூஜை நாட்களில் பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் நிறையவே இருக்கும். அப்போ சட்டுன்னு அதே நேரத்தில் டேஸ்ட்டாக செய்கிற மாதிரி ப்ரெஷர் குக்கர்லேயே ஒரு சூப்பரான பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. குக்கர் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் நான் 1/4 கப்பு, கப்போ டம்ளரோ இதில் வேணாலும் நீங்கள் அளந்துக்குங்க. 1/4 கப்பு சின்ன ஜவ்வரிசி, அது 1 நிமிஷம் வறுத்துக்குங்க. 1 கப்பு பாசிப்பருப்பு, இது ரெண்டுமே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சது, அதையும் இந்த நெய்யில் ஒரே 1 நிமிஷம் வறுத்துக்குங்க. கூடவே அதே கப்பில் 4 கப்பு சுடுதண்ணி, பக்கத்துலேயே சுடுதண்ணி வச்சுங்க. சுடுதண்ணி ஊற்றிடுங்க, ப்ரெஷர் குக்கர் மூடிடுங்க. 1 விசில் விட்டால் போகிறோம். விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே கொஞ்சம் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை போடுறது உங்கள் விருப்பம், அளவாகவும் போடலாம், தாராளமாகவும் போடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்க, கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ சுத்தமான வெல்லம், நல்ல ஒரு 1/4 கப்பு வெல்லம் உள்ளே சேர்த்து கலந்து விடுங்க. அப்படியே வெல்லம் நல்லா உருகி இந்த திக்னஸ் வந்துடும். இப்போலேருந்து ஃப்ளேமை சின்னதாக வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் அப்படியே லேசாக மெல்ட் ஆகி கொதிச்சுட்டே இருக்கட்டும். கொஞ்சமாக ஒரு துளி, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, முக்கியமாக ஒரு 100 ml திக்கான தேங்காய் பால், இதுதான் இந்த பாயசத்துக்கு அருமையான ஒரு சுவை கொடுக்கறது. அதையும் நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சிம்மர்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் உள்ளே சேர்த்துங்க. இது கூட சின்ன சின்ன பல்லாக தேங்காயும் கட் பண்ணி போட்டு கூட வறுத்துக்கலாம். ஒரு துளி இத்தினோண்டு பச்சை கற்பூரம் சேருங்க. இது ஒரு அருமையான சுவையும் ஒரு கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தோட அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும். அவ்வளோதான். அட்டகாசமான இந்த பாயசத்தை நாளைக்கு செஞ்சுடுங்க.